வணக்கம் அன்பு நண்பர்களே. தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியினுடைய இப்போதைய கள நிலவரம் என்ன, அங்க முந்துறது யாரு அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய மனைவி சௌமியா அன்புமணி போட்டிடுறாங்க அப்படிங்கிறதுனாலயே இந்த தொகுதி ஸ்டார் வேல்யூ உள்ள ஒரு ஸ்டார் தொகுதி ஆகுது. இதுக்கு முன்னாடி நம்ம இந்த தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதி எத்தனை சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கினது, அங்க கட்சிகளுடைய பலம் என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல பாத்திரலாம். தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில தர்மபுரி மாவட்டத்துக்கு உட்பட்ட 5 சட்டமன்ற தொகுதிகள் வருது. அது மட்டும் இல்லாம சேலம் மாவட்டத்துக்கு உட்பட்ட மேட்டூர் சட்டமன்ற தொகுதியும் இதுக்குள்ளதான் வருது. இப்படி ஒரு 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கினதுதான் தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதி. அதுல ரொம்ப குறிப்பா தர்மபுரி மாவட்டத்தில் வரக்கூடிய தர்மபுரி, பாலக்கோடு, பென்னாகரம், அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய 5 சட்டசபை தொகுதிகள். சேலம் மாவட்டத்தில் வரக்கூடிய மேட்டூர். இங்க அரசியல் கட்சிகளுடைய பலம் எப்படியா இருக்கு அப்படிங்கறத நம்ம பாத்திரலாம். தர்மபுரியில பாட்டாளி மக்கள் கட்சி, பாலக்கோடுல அதிமுக, அங்கதான் முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் சட்டமன்ற உறுப்பினரா இருக்காரு. பென்னாகரத்துல பாட்டாளி மக்கள் கட்சி, அரூர்ல அதிமுக, பாப்பிரெட்டிப்பட்டியில அதிமுக, சேலம் மாவட்டத்துக்கு உட்பட்ட மேட்டூர்ல பாட்டாளி மக்கள் கட்சின்னு 6 சட்டமன்ற உறுப்பினர்கள்ல 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் இடம் அதிமுக வசமும், 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் இருக்காங்க. ஆளக்கூடிய, தமிழகத்தையே ஆளக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இங்க ஒரு எம்எல்ஏ கூட இல்ல அப்படிங்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற தொகுதி இது. இப்படியா இருக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற தொகுதியில ஒரே ஒரு தனி தொகுதி இருக்கு. அது அரூர் சட்டமன்ற தொகுதி. அது அதிமுக வசம் இருக்கு. இங்க யாரெல்லாம் போட்டிடுறாங்க, அவங்களுடைய ஜாதிகள் என்ன, இந்த தொகுதிக்குள்ள ஜாதி எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம அடுத்து பேச இருக்கோம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சார்பில் இங்க சௌமியா அன்புமணி களத்துல இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பில் மணி அப்படின்னு சொல்லக்கூடிய வேட்பாளர் களத்துல இருக்காரு. அஇஅதிமுக சார்பில் மருத்துவர் அசோகன் களத்துல இருக்காரு. இது 3 பிரதான அரசியல் கட்சிகள்ல. இதே மாதிரி நாம் தமிழர் கட்சியில இருந்து அபிநயா பொன்னிவளவன் அப்படின்னு சொல்றவங்க களத்துல இருக்காங்க. இதுல பிரதான அரசியல் கட்சிகள்ல திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய ஆமணியா இருக்கலாம், அதிமுக சார்பில் போட்டியிடக்கூடிய அசோகனா இருக்கலாம், அல்லது பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து போட்டியிடக்கூடிய சௌமியாவா இருக்கலாம். இவங்க 3 பேருமே வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவங்க. காரணம், தொகுதிக்குள்ள வன்னியர் சமூக மக்கள் தான் பெரும்பான்மையா இருக்காங்க. இந்த பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில வன்னியர் சமூக ஓட்டுகள் மட்டுமே 35% வாக்குகள் இருக்கு. அதுக்கு அடுத்ததா பட்டியல் சமூக வாக்குகள் வருது. அவங்களுடைய வாக்கு வங்கிங்கிறது ஒரு 25% வாக்குகள் அவர்கள் வசம் இருக்கு. அதற்கு அடுத்ததா கவுண்டர் சமூக வாக்குகள் ஒரு 15% வாக்குகள் இந்த நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கு. இதர பிரிவினர் ஒரு 25% இருக்காங்க. சோ இங்க பெரும்பான்மை சமூகமாக ஒரு 35% வாக்கு வங்கி கொண்ட சமூகமாக இருக்கிறது வன்னியர் சமூகம். அதனால பிரதான அரசியல் கட்சிகள் எல்லாமே வன்னியர் சமூகத்தை தான் வேட்பாளராக நிறுத்தியிருக்காங்க. இதுல ஒவ்வொரு கட்சிகளுடைய பலம் என்ன, வேட்பாளர்களுடைய பலம் என்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். அதுல முதல்ல நம்ம பேச இருக்கிறது சௌமியா அன்புமணி. அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்களுடைய மருமகள், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்புமணி அவர்களுடைய மனைவி அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய அடையாளத்தோட இந்த தொகுதிக்குள்ள இறங்கியிருக்காங்க சௌமியா. அது மட்டும் இல்லாம சௌமியா புகுந்த வீட்டுல மட்டுமில்ல, அவர் பிறந்த வீடும் ஒரு அரசியல் பாரம்பரியம் கொண்ட ஒரு குடும்பம் தான். இவருடைய அப்பா கிருஷ்ணசாமி தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த பதவி வரைக்கும் இருந்தவர். இவருடைய சகோதரர் விஷ்ணு பிரசாத் இப்ப சிட்டிங் எம்பியா இருந்தவர். இப்ப கூட அவர் கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில மறுபடியும் களம் காண்றார். இந்த தேர்தல் சுவாரஸ்யங்கள்ல சகோதரர்கள் 2 பேரும் வெவ்வேறு நாடாளுமன்ற தொகுதியில போட்டியிடக்கூடிய இடத்திலையும் சௌமியா அன்புமணி ஒரு பட்டியல்ல இடம் பிடிக்கிறார். சௌமியா அன்புமணி இதற்கு முன்பு தேர்தல் களத்துல போட்டியிட்ட அனுபவம் இல்லாதவர். இதுதான் ஒரு முதல் முறையா தேர்தல்ல ஈடுபடுறார். இருந்தாலும் ராமதாசினுடைய மருமகள் அன்புமணியினுடைய மனைவி அப்படிங்கிறதுனால அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் எல்லாருமே தர்மபுரி நோக்கி படையெடுத்திருக்காங்க. அவங்க எல்லாருமே இவர்களுக்காக தேர்தல் வேலை பார்க்கறாங்க. அது சௌமியாவினுடைய ஒரு மிகப்பெரிய பலமா பார்க்கப்படுது. அதெல்லாம் மட்டும் இல்லாம சௌமியா இது வரைக்கும் அரசியல் ஆக்டிவிட்டிஸ்ல ரொம்ப பெருசா ஈடுபட்டது இல்ல. கூடி போனால் அந்த வேட்பாளர்களை, பாமக வேட்பாளர்களை ஆதரிச்சு அவர் அங்கங்கே பிரச்சாரம் செய்வார், அவ்வளவுதான். ஆனா அதே நேரத்துல பசுமை தாயகம் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு வச்சிருந்தாங்க. அந்த அமைப்பு மூலமா ஏராளமான மரக்கன்றுகளை நடுறது, ஏரிகளை தூர்வாடுறது, பிளாஸ்டிக் அதிகமா யூஸ் பண்ணாதீங்கிற விழிப்புணர்வை ஏற்படுத்துறது, ஏராளமான சோசியல் ஆக்டிவிஸ்ட்ல ஏற்கனவே அவங்க ஈடுபட்டவங்க தான் சௌமியா. அதெல்லாம் அவங்களுடைய பலமாவும் பார்க்கப்படுது. இதெல்லாம் மட்டும் இல்லாம பெண்களை ஈர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரச்சாரத்துக்கு போற இடத்துல பெண்களை பார்த்தா அவங்ககிட்ட நிறைய உரையாடல் நடத்துறாங்க. சின்ன குழந்தைகளை பார்த்தா கொஞ்ச நேரம் தூக்கி வச்சுட்டு தான் அந்த அம்மா இறக்கி விடுறாங்க. இதெல்லாம் அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய பலமா பார்க்கப்படுது. கடந்த பாராளுமன்ற தேர்தல்ல கடந்த 2019 அதிமுக பாஜக ஒரு பெரிய கூட்டணியோட தான்
தேர்தலை சந்திச்சாரு அன்புமணி. ஆனா இந்த தொகுதியில 70,000 வாக்கள் வித்தியாசத்துல திமுகவுடைய வேட்பாளர் செந்தில்குமார் ஜெயிச்சிருந்தாரு. சோ இப்ப என்ன கணக்கு போடுறாங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி 70,000 ஓட்டு தானே டிஃபரன்ஸா இருந்துச்சு, அதை நம்ம ஈஸியா சரி கட்டிடலாம், இந்த முறை களத்துல நிற்போம் அப்படின்னு சொல்லி ரொம்ப தீவிரமா களப்பணியாற்றுறாங்க. ஆனா போன முறை அதிமுகவோட அவங்க கூட்டணியில இருந்து அதை எடுத்த ஓட்டுகள் அப்படிங்கிறத ரொம்ப எளிதா பாட்டாளி மக்கள் கட்சியினர் மறந்து போயிடுறாங்க. இது எல்லாத்துக்கும் மேல அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ரொம்ப நம்பக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, சௌமியாவுக்கு எது கை கொடுக்கும் நம்புறாருன்னா, அந்த தொகுதிக்குள்ள வலுவாக இருக்கக்கூடிய 35% வாக்கு வங்கி கை கொடுக்கும். அது வன்னியர் சமூக மக்கள் தங்களை பெருவாரியா ஆதரிப்பாங்க, தாங்கள் வன்னியர் சமூக மக்கள் கிட்ட ஒரு செல்வாக்கு மிக்க கட்சியா இருக்கும் அப்படின்னு நம்புறாரு அன்புமணி ராமதாஸ். அதே நேரத்துல திராவிட முன்னேற்ற கழகம் நிறுத்தி இருக்கக்கூடிய ஆமணியா இருக்கலாம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிறுத்தி இருக்கக்கூடிய அசோகனா இருக்கலாம், இவங்க 2 பேரும் தான் உள்ளூர் வேட்பாளர். சௌமியா என்ன பண்ணுவாங்கன்னா, சென்னையில இருந்து தான் வருவாங்க எந்த பிரச்சனைக்கா இருந்தாலும் அப்படின்னு எதிர்கட்சி முகாம் பேசக்கூடிய அந்த விஷயமும் மக்களால கவனிக்கப்படுறதையும் நம்ம பேச வேண்டியிருக்கு. சௌமியா அன்புமணி முழுக்க முழுக்க தன்னுடைய குடும்ப செல்வாக்கை நம்பி இந்த தொகுதியில சுற்றி வர்றாங்க. அதே போன்று திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தொகுதியில மணி அப்படின்னு சொல்லக்கூடிய வேட்பாளரை களமிறக்கியிருக்காங்க. இவருக்கு சீட் கிடைத்த பின்னணியே ரொம்ப சுவாரஸ்யமானது. இவருக்கு இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர், அது ஏன் பொறுப்பு அமைச்சர்னா, அந்த தருமபுரி மாவட்டத்துல மொத்தம் வரக்கூடிய 5 சட்டமன்ற தொகுதியிலையும் அப்படியே அலேக்கா அதிமுக பாமக கூட்டணி எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்படி எடுத்துட்டு போயிட்டதுனால இந்த மாவட்டத்துல சிட்டிங் எம்எல்ஏன்னு யாருமே திமுக இல்ல, அதனால அமைச்சர்களாகவும் யாரும் இல்ல. சோ அமைச்சர்கள் இல்லாதனால பக்கத்து மாவட்டத்துல இருந்து பொறுப்பு அமைச்சரா வந்திருக்கக்கூடிய MRK பன்னீர்செல்வமும் ஏவா வேலு, இந்த 2 பேருடைய ஆசையினாலதான் சீட்டு வாங்கிட்டு வந்தாரு மணி. இவருக்கு எப்படி சீட்டு கிடைச்சு, இவங்க 2 பேரும் என்ன ஆசை பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு பின்னாடி நம்ம பயணிச்சா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போடுற அளவுக்கு என்னெல்லாமோ தகவல்கள் சொல்றாங்க தருமபுரி மாவட்ட மக்கள். சோ அதை நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல, வீடியோவே இல்லைங்க அந்த தகவலை, சரியா? அப்ப நம்ம இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் மணியினுடைய பலம் என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த தொகுதிக்குள்ள வலுவாக இருக்கக்கூடிய திமுக கூட்டணி கட்சியினுடைய ஓட்டு வங்கி. இன்னும் சரியா அதை சொல்ல போனா, தொகுதிக்குள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கொஞ்சம் ஓரளவு வளர்ந்திருக்காங்க. சோ அவர்களுடைய வாக்கு வங்கியும் திமுகவுக்கு ஒரு பெரிய பலம் சேர்க்கிறதா இருக்கு. இது போக திமுக அங்க இருக்கக்கூடிய 5 தொகுதிகளிலையும் தோற்றிருந்தாலும் கூட, இந்த நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட 6 தொகுதிகளையும் தோற்றிருந்தாலும் கூட, திமுகவுடைய சிட்டிங் எம்பியா இருந்த செந்தில்குமார் நிறையவே கிரவுண்ட் ஒர்க் பண்ணி வச்சிருந்தாரு. சோ அவருக்கு தான் கடைசி நேரத்துல கூட இந்த தொகுதி சீட் லேஸ்ல அவர் பெயரும் இடம்பெற்று இருந்துச்சு. ஆனா செந்தில்குமார் தொடர்ந்து பல சர்ச்சைகள்ல சிக்கிற ஒரு நபர். இன்னும் சொல்ல போனா, ஒரு இடத்துல அர்ச்சகர் ஒருத்தரை கூட்டிட்டு வந்து பூஜை செய்ய உட்கார்ந்து இருக்கிறப்ப அரசு விழால ஐயர் மட்டும் இருக்காரு, எங்க ஃபாதர் எங்க இமாம் எங்க அப்படின்னு அவர் கேட்ட வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆச்சு. ஒரு மழை நேரத்துல தாசில்தார் ஒருத்தர் அவர் டோசிட்ட வீடியோ சோசியல் மீடியால வைரல் ஆச்சு. இப்படி அவர் பேசுற எல்லாமே சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலாவும் போயிட்டு இருந்துச்சு. அதை பார்த்து நம்ம கூட அவரை வெளி மாவட்டங்கள்ல இருந்து அங்க போய் என்கொயரி பண்றதுனால நம்ம கூட அவரு உண்மையில கொஞ்சம் அடாவடியான ஆளா அப்படின்னு கேட்டா, உண்மையில அவர் ரொம்ப கிளீன் ஹேண்ட் அப்படின்னு சொல்றாங்க, கை சுத்த உள்ளவர் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்துக்கும் மேல செந்தில்குமார் இந்த தேர்தலில் எனக்கு சீட்டு கொடுத்தீங்கன்னா எனக்கு செலவு பண்றதுக்கு காசு இல்லை அப்படின்னு சொன்னாரா. இது எல்லாத்துக்கும் மேல கடந்த தேர்தலில் அவர் போட்டியிட்ட போதே அதுக்கான செலவுக்கு தொகையை ஈடுகட்ட முடியாம அவங்க தாத்தா அப்பா காலத்துல வாங்கி போட்ட ஒரு சொத்தை, அந்த டவுனுக்குள்ள இருந்த ஒரு சொத்தை வித்தாரு அப்படின்னு சொல்றாங்க. சோ செந்தில்குமார் உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு நல்ல பெயரு மணிக்கு ரொம்பவே நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவரும் தொகுதிக்குள்ள வலுவா இருக்கக்கூடிய வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதும் மணிக்கு ஒரு பெரிய பலமா இருக்கு. பொதுவா பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சமூக ஓட்டுகளையே பெரும்பகுதியா நம்பி இங்க களமானா கூட, வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் திமுக வேட்பாளரும் அதிமுக வேட்பாளர்னால வன்னியர் சமூக ஓட்டுகள் ஒரு பக்கமா இல்லாம 3 பக்கமும் சிதறுவதற்கான ஒரு வாய்ப்பும் நமக்கு தெரியுது. அதுல ஒருபடி முன்னோக்கி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கூடுதல் ஓட்டுகள் கிடைக்கலாம் அந்த வன்னியர் சமூக மக்கள் கிட்ட அப்படிங்கிறதா அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய நிலவரமா இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அவர்களுக்கு கூட்டணி பலம் பெரிய அளவுல கை கொடுக்குது. 1. 2வது, மகளிருக்கு கொடுக்கக்கூடிய இந்த 1000 ரூபாய் உதவித்தொகையா இருக்கலாம், பேருந்துகள்ல கட்டணமில்லாத பயணமா இருக்கலாம், இது எல்லாம் அந்த வட மாவட்டங்கள்ல ரொம்ப குறிப்பா தர்மபுரியில பொருளாதாரத்துல பின்தங்கிய மக்கள் கிட்ட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதும் நம்ம சர்வே மூலமா தெரிய வந்துச்சு. சோ தர்மபுரியை பொறுத்தவரை மணியும் ஒரு வலுவான வேட்பாளராக களத்துல இருக்கார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இதே தர்மபுரியில அசோகன் களத்துல இறங்கியிருக்காரு. அசோகன் அங்க அரசு மருத்துவரா இருக்காரு. அரசு மருத்துவரா இருக்கக்கூடிய இவருடைய அப்பாவினுடைய பெயர் பூக்கடை ரவி. அவர் கொஞ்சம் ரொம்ப பிரபலமானவர் அந்த ஏரியால. அவர் தான் தர்மபுரி நகர நிர்வாகியா இருக்காரு, நகர செயலாளரா இருக்காரு. சோ அவர் என்ன பண்றாருன்னா, நீண்ட காலமா அவருக்கு சீட்டு கேட்டுட்டு இருந்தார். இன்னைக்கு நேற்று இல்ல, நீண்ட நெடிய காலமா எனக்கு சீட்டு தாங்கன்னு ஜெயலலிதா அவர்களுடைய காலத்துல இருந்து அவர் தர்மபுரியில சீட்டு கேட்பாரு.
ஆனா அவர் வந்து கொஞ்சம் வெள்ளந்தியா லொடலொடன்னு பேசிடுவாரு. சோ அவர் வந்து ஒரு நேர்காணலுக்கு போயிட்டு வந்தா கூட எனக்கு சீட்டு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு பேசிடுவாரோ என்னதோ தெரியல. அவருக்கு கடைசி வரைக்கும் சீட்டே கொடுக்கப்படல. இப்ப அவருடைய ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பின்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான பொதுச் செயலாளர் ஆடும் என்பது இருக்கக்கூடிய அதிமுக காலத்திலையும் அவர் அதே அணுகுமுறையை கடைபிடிக்கிறாரு. எனக்கு தான் சீட்டு தரல, எனக்கு கல்வி தகுதி இல்லை அப்படின்னு சொல்றீங்க சில பேரு. ஆனா எனக்கு தான் சீட்டு தரல, என் மகன் MBBS படிச்சிருக்கான், டாக்டரா இருக்கான், அரசு மருத்துவரா இருக்கான், அசோகன் இளைஞரா இருக்காரு, 34-35 வயசு தான் ஆகுது என் பையனுக்கு, சோ அவருக்காக சீட்டு கொடுங்க அப்படின்னு அவர் கேட்டதை தொடர்ந்து ஒரு பூக்கடை ரவியினுடைய வேண்டுகோளை ஏற்று அவருக்கு பையனான அசோகனுக்கு சீட்டு கொடுத்திருக்காங்க. அசோகனுடைய பலம் என்ன அப்படின்னு பார்த்தா, அசோகனுடைய மிகப்பெரிய பலம் அவர் அரசு மருத்துவரா இருக்கிறது. அங்க பல நூறு பேருக்கு அவர் சிகிச்சை அளிச்சிருக்காரு. அவர் வந்து அங்க அப்பொழுது நோயாளிகளிடம் நல்ல ஒரு உரையாடலை நிகழ்த்தியிருக்காரு. அதெல்லாம் அவருடைய பலமாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இவருக்கு வேட்பாளராக விடுவதற்கு ஆசி வழங்கியவர் அல்லது இவரை முன்மொழிந்தவர் அல்லது இவருக்கு சீட்டு வாங்கி கொடுத்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் இருக்கக்கூடிய KP அன்பழகன். KP அன்பழகன் தான் பாலக்கோடு சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு. அங்க மொத்தமா அதிமுகவும் பாமகவுமே இணைத்து தொகுதிகளையும் எடுத்துக்கிட்டாங்கன்னு நான் சொன்னேன். அந்த KP அன்பழகன் தான் ஒட்டுமொத்த தருமபுரி மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைந்த அதிமுக செயலாளராக இருக்காரு. சோ அவருக்கு இது ஒரு ஈகோ யுத்தமாக பார்க்கப்படுது. ஏற்கனவே சட்டமன்ற தேர்தல்ல திமுக கூட்டணியை வாஸ் அவுட் ஆக்கிட்டோம். சோ இந்த பாராளுமன்ற தேர்தலே அப்படி ஒரு கணிசமான ஓட்டு எடுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நிர்பந்தத்தோட தனக்குத்தானே இலக்கு வச்சுட்டு பகல்ல ராத்திரியிலன்னு தொடர்ந்து நிர்வாகிகள் கிட்ட கூட்டம் போடுறது, ஆலோசனை நடத்துறதுன்னு எப்பவுமே என்கேஜாவே இருக்காரு KP அன்பழகன். சோ இந்த களம் அப்படிங்கிறது 3 பேருக்கு இடையில கடும் போட்டியாகத்தான் இன்னைக்கு சூழலா இருந்தாலும் கூட இதுல கூட்டணி பலத்தால ஒரு படி அளவுக்கு, அதாவது நம்ம சொல்றது ரொம்ப பெரிய மார்ஜின் சொல்லிடுறேன், ஒரு சின்ன படி அளவுக்கு இன்னைக்கு திமுக தன்னுடைய கூட்டணி பலத்தால முன்னோக்கி நிக்குது. ஒருவேளை இந்த தொகுதிக்குள்ள பாட்டாளி மக்கள் கட்சியும் அதே நேரத்துல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ஒரே கூட்டணிக்குள்ள இருந்து சந்திச்சிருப்பாங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தொகுதியில போட்டி களத்திலேயே ரொம்ப கீழே போயிருக்கக்கூடிய அளவுக்கு 2 கட்சிகளுமே இங்க வலுவாக இருக்கிறதுனால இந்த 2 கட்சிகள்ல எது வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் திமுகவை முந்திவிடலாம் என்பதாகத்தான் இப்பொழுதைய கள நிலவரம் இருக்கு. ஏன்னா இன்னும் 2 வாரங்கள் இருக்கு. நம்ம இன்னொரு வீடியோல தெளிவா அன்றைய நிகழ்நேரத்துல யார் முந்துவாங்கிறத சொல்லுவோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய களச்சூழல்ல திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கடுகளவுக்கு மட்டும் முன்னோக்கி நிற்கிறது. அவர்களுக்கு பின்னாலேயே அதிமுகவும் சரி பாட்டாளி மக்கள் கட்சியும் சரி ரொம்ப க்ளோஸா துரத்தி வராங்க. திராவிட முன்னேற்ற கழகம் இந்த முன்னிலையை தக்க வைக்க போகிறதா அல்லது பின்னால் வரக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியோ அல்லது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ இணையாக ஓடக்கூடிய இருவரில் யார் முந்த போகிறார்கள் என்பதை காலம் தீர்மானிக்கும், மக்கள் தீர்மானிப்பார்கள். மீண்டும் ஒரு நல்ல அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன். நான் உங்கள் சுவாமிநாதன், ஊடகவியலாளர்.